நம்ம கல்யாண பொண்ணுங்க எந்த மாதிரி எல்லாம் ஃபேஷியல் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம ஸ்கின்ல வந்து பிம்பிள், அண்டர் ஐ ப்ராப்ளம், பிக்மெண்டேஷன், பிளாக் மார்க் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இல்லைன்னா என்னோட ஸ்கின்னை வந்து 2 டோன் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ற பட்சத்துல அட்லீஸ்ட் 4 to 3 monthsக்கு பிஃபோரே நம்ம ட்ரீட்மெண்ட் பேஸ்ல ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணிட்டு நைட் கிரீம், சீரம்ஸ், அப்புறம் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வரலாம். இல்லை எனக்கு பெருசா ப்ராப்ளம்ஸ் இல்லை, நான் கல்யாணத்துக்காக ஃபேஷியல் பண்ணிக்க போறேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒயிட்னிங் வித் க்ளோயிங் ஃபேஷியல் பண்ணிக்கலாம், பிரைட்டனிங் வித் க்ளோயிங் ஃபேஷியல் பண்ணிக்கலாம், பிரைடல் க்ளோ ஃபேஷியல் பண்ணிக்கலாம், ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க வந்து கலரா இருக்கீங்க, ப்ராப்ளம்ஸ் இல்லை வேற அப்படின்னா நீங்க கோல்டன் ஃபேஷியல் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரொஃபஷனலான ஃபேஷியல் பண்ணிக்கும் போது உங்க ரிசல்ட் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டே ஆகிட்டு உங்க மற்ற ஈவெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல மற்ற சர்வீசஸ் என்ன மாதிரி இம்பார்ட்டன்டா பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் சுஜிதா.